சனிக்கிழமை அதுமா காலையிலே வாழைப்பூ உரிக்க உட்காந்துட்டோம். என் பசங்க 2 பேர்ட்டையும் இப்படிதான் உரிக்கணும்னு சொல்லி கொடுத்தா கேட்ட உடனே என் பையன் இது ரொம்ப ஹார்டா இருக்குன்னு எஞ்சி போயிட்டான். அப்புறம் நானும் என் பொண்ணு உட்காந்து பேசிக்கிட்டே ஒன்னா எடுத்து போட்டுட்டு இருந்தோம். ஆரம்பத்துல இன்ட்ரெஸ்டா தான் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்புறம் போக போக என்னமா இது உரிக்க வந்துகிட்டே இருக்குன்னு அவளும் பொறுமை இழந்து எஞ்சி போயிட்டா. இப்பெல்லாம் மித்ரனுக்கு பேட்மிண்டன் ரொம்ப பிடிச்சு போச்சு. தூங்கி எஞ்சி வரும்போதே பேட்டோட தான் வரான். வீட்டுக்குள்ளே காக்கு தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருப்போம். அவன் அடிக்காம மிஸ் பண்ணதுக்கு எங்களை வாட்ச் அவுட் ஒழுங்கா போடுங்கன்னு சொல்லுவான். எல்லாரும் பருப்பை ஊற வச்சுட்டு தான் வாழைப்பூவே எடுப்பாங்க. நான் தலைகீழா பண்றேன். எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துட்டு அப்புறம் தான் வந்து யோசிக்கிறேன் பருப்பே ஊற வைக்கலன்னு. அப்புறம் சுடுதண்ணி போட்டு ஊற வச்சேன். எங்க அம்மா எப்ப வாழைப்பூ உரிச்சாலும் அந்த கடைசி பாட்டை என்கிட்ட சாப்பிட கொடுப்பாங்க. அதே மாதிரி என் பசங்க 2 பேருக்கும் கொடுத்தேன். 2 பேரும் நல்லா இல்லன்னு ஓடிட்டாங்க. அப்புறம் நான் தான் சாப்பிட்டேன். நீங்க இதை சாப்பிட்டுருக்கீங்களான்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க. வாழைப்பூவை சில பேர் அப்படியே ஆட் பண்ணுவாங்க. நான் எப்பயுமே கொதிக்க விட்டு தான் கடைசியா ஆட் பண்ணுவேன். 2 பேரையுமே ஹோம்ஒர்க் பண்ண சொல்லி நான் மாடிக்கு போனா வந்து பார்த்தா 2 பேரும் சாம்பாருக்கு வச்சிருந்த மாங்காய் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நல்லா தண்ணி வத்தி வந்தோடனே இதை நான் அரைச்ச பருப்போட ஆட் பண்ணிடுவேன். இதோட கொத்தமல்லி, வெங்காயம், பச்சை மிளகாலாம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வடை மாதிரி தட்டி போடணும். நல்லா எண்ணெயை காய விட்டுட்டேன். அதுக்கப்புறமா ஒன்னா போட்டு எடுக்கும் போது வடை சூப்பரா வந்தது. என்னைக்கும் இல்லாம அன்னைக்கு சாம்பாரும் செம்ம டேஸ்டா வந்தது. மாங்காய், முருங்கைக்காய், கேரட்லாம் போட்டு பண்ணனால சூப்பர் டேஸ்டா இருந்தது. என் பொண்ணும் கரெக்டா தலையெல்லாம் குளிச்சுட்டு டேஸ்ட் பார்க்க வந்துட்டா. ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் ஃப்ரண்ட்ல 2 பல்லு ஆட ஆரம்பிச்சிருக்கு. அதனால எதை கொடுத்தாலும் சைட்ல தான் கடிக்கிறது. வடை நல்லா கிறிஸ்பியா டேஸ்டும் நல்லா இருந்தது. என் பையனுக்கு இதெல்லாம் ஓடாது. எதை கொடுத்தாலும் வேணாம் தான் சொல்றான். வெறும் பழத்தை மட்டுமே சாப்பிட சொன்னா சாப்பிடுவாரு. உங்க வீட்டு குட்டீஸ் இதெல்லாம் சாப்பிடுவாங்களான்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க.